हेलो भाई। हाँ सलाम अलैकुम। वालेकुम सलाम। बोलो। ये जो बैंक रॉबरी किया ना और ब्लैक का व्हाइट कन्वर्शन किया ना, वो सब डिटेल्स आपको भेज दिया। आप चेक कर लेना। और एक बात, ये विंसेंट या विंसेंट टीम ऐसा कोई भी नहीं है, फिर भी दरियाफ्त करने के लिए बुलाऊं मैं। डिटेल्स मिलते ही आपको फोन करूंगा मैं। ये तो नया टीम लगता है, हमारे लोग तो ढूंढ रहे हैं, पता चलते ही बताता हूँ मैं। हाँ ठीक है। अच्छा भाई, सलाम। सलाम। என்ன விஷயம்? வின்சென்ட்னு ஒரு ஆளோ டீமோ இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாரையும் நான் பரிசுத்தமாக்க போறேன். சாத்தானோட உண்மையான மகன்கள் மட்டும் ரட்சிக்கப்பட போறீங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கோபம், வன்மம்னு சாத்தானோட குணம் ஒரு புள்ளி அளவாவது இருக்கும். ஆனா அவங்களால முழுமையா சாத்தான உணர முடியாது. சாத்தானோட ரத்தம் உங்களை அவனோட இடத்துக்கு கொண்டு போகும். To the ultimate darkness. சாத்தானோட ரத்தத்தை நீங்க குடிக்க தயாரா? Yes. Is it true? Yes. உங்க எல்லார் கையிலையும் ஒரு கிளாஸும் அதுல ஒயினும் இருக்கு. அதுல சைனைட் கலந்திருக்கு. உங்கள யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ அதை குடிக்க வேண்டாம். நம்பிக்கையோட குடிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவீங்க. அது உங்களை சாத்தானோட இடத்துக்கு கொண்டு போகும். Rest in darkness. இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஊருக்குள்ளாரையும் நம்ம லோக்கல் ஆளுங்க இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டா நமக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வந்துடும். நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எதை? என் பையன் சாவறதையா? கோவப்படாத ஜாஸ்பர், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. ஜாஸ்பரை நான் முதல்ல தேடி போனது அப்துல் மரக்காயர்கிட்ட. ஓல்டு கிரிமினல், சொசைட்டியில் முக்கியமான ஆள். அவனோட தொழில் மரம் கடத்துறது. என்ன வாப்பா, எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றாரு உங்க நண்பன்? பார்த்துட்டு போனாராமே, எங்க போயிருக்காரு? இப்படி நீங்க அமைதியா இருக்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, அவனுக்கு உதவி பண்ணதுனால உங்களையும் சேர்த்து உள்ள போட போறேன். டேய், என்னடா? போலீஸே அடிக்க வரீங்க? கறி தின்ன பழகி இருப்பீங்க, களி தின்ன ரெடியா இருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு என் நண்பனை பற்றி கேட்குறியா? அது எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, உன்னால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வேர்க்கலையை போட்டுட்டு நீ கிளம்பு. ஓ, வாரண்டோட வரமாப்பா, ரெடியா இருக்கு. அடே மகனே, வா வா, என்ன வாப்பான்னு வேற கூப்பிட்டுட்ட. வாப்பா, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு. ஒரு ஊரே பயப்படுற மாதிரி ஒரு கொடூரமான மிருகம் காட்டில் இருந்துச்சான். அதே காட்டில் ஒரு 9 வயசு பையனை கொண்டு போய் விட்டாங்களாம். ஒரு நாள் அந்த பையனும் மிருகமும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த மிருகம் அந்த பையனோட உடம்பு முழுக்க கடிச்சுது. அதுக்கு அந்த பையன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? அந்த மிருகத்தை கொன்று அதையே சாப்பிட்டு அந்த காட்டிலேயே உயிர் வாழ்ந்தான். நீ தேடி போகிறது அந்த மிருகத்தை இல்லை, அந்த பையனை. மீறி வாழ்ந்தா வாப்பாவை வந்து பாரு. இப்போ கிளம்பு. சரி வாப்பா, பயந்துட்டேன்.
loneliness. நீ யோசிச்ச ஒரு நிமிஷம் you are wasted. சரி சார். ஒரு டால் 2. ஓகே சார். பன்னீர் இருக்கா? இருக்குது சார். பன்னீர் ஒன்று போட்டு. சரிங்க சார். சப்பாத்தி ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், பரவாயில்லைங்களா? ஓகே. தேங்க்யூ சார். சரி, வேறு ஏதாவது? என்ன சாரதி இந்த பக்கம்? உன்னை பார்த்துட்டு போலாம் தாண்டி வந்தேன். சும்மா சொல்லாத. நீ அந்த அனிதா பின்னாடி தானே சுத்திட்டு இருந்த? மேடம், அதெல்லாம் அப்படி. ஏன் அவ ஊர்ல இல்லையா? இங்க வந்து கவி, நீ சாப்பிட்டு இது வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடு. சரி தாத்தா. பாப்பா, மாஸ்டர் 2 சிக்கன் ரைஸ் ஒரு சில்லி சிக்கன். நம்ம பார்க்குக்கு கூட்டி போ. சரியா? ஓய், அங்கே போகலாமா? போலாமே. போ. சாப்பிடணும், மிச்சம் வைக்க கூடாது. பார்த்தியா அந்த தம்பி பாரு எப்படி சாப்பிட்றான். நீ அதே போல் சாப்பிடணும். அட, என்னையா பேக்கப் பண்றதுக்கு முன்னாடி பேமெண்ட் கொடுக்குற? நேற்று ஒரு பேங்க்ல 100 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை மாற்ற ட்ரை பண்ணாங்க. அது சம்பந்தமான பேச்சு எதுவும் அடிபட்டுச்சு அந்த பக்கம்? 100 கோடி திருடுறவன் ஏன் என்கிட்ட வரான்? அந்த மாதிரிலாம் எனக்கு எவனையும் தெரியாது. ஆனால் நேற்று இது வழியாக ஒரு கார் போச்சு, ஒரு கிரே கலர் இன்னோவா. அந்த கார் பின்னாடி யாரையோ கட்டி போட்டிருந்தாங்க. நான் அவனுங்க கிட்ட இதை பற்றி கேட்டேன். அதெல்லாம் நீ ஏன் கேட்குறேன்னு சொல்லி அவனுங்க வேலையை முடிச்சு என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டானுங்க. உண்மையை தாயா சொல்கிறேன். வினி, எனக்கு இந்த ஜென்மங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் எத்தனை ஜென்மமாக நம்ம இப்படி சேர்ந்துருக்கோம்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. உண்மையாவா? எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு கண்டிப்பாக பிரிய மாட்டேன். இது நம்ம மேலே சத்தியம். Mm-hmm.